எஸ்கேப் ஆயிட்டாடா. இன்னும் ஒரே ஒரு பானை தான் இருக்கு. அது கண்டிப்பா மருந்து கலந்த பானை தான். மாறனோட சாவு கன்ஃபார்ம்யா. இதுதான் நமக்கும் வேணும். மாறா வந்து உட்காருப்பா. ஏய், நீ எங்கடிங்க? நான் தான் சொன்னேன்ல, நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. இங்க எல்லாரும் குளிக்கிறாங்க விக்டரி. அதான் உன்னை என் கையால குளிப்பாட்ட நானே வந்தேன். ஏய், இந்த பாரு, இதெல்லாம் வேணாம். விக்டரி வந்துரு. வேணாம் சொன்னா கேளு. வந்துரு. ஏய், 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 ஏய். சாவுடா சாவு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறன் எப்படி மெழுகா உருகுறான்னு பாருங்க. காரியத்தையே கெடுத்துட்டான்டா. இல்ல அறிவு விட்டவன கண்ணை என்ன புடனில வச்சிருக்க? விளங்காத பையன். இல்லப்பா, கால் வழுக்கி. டேய், என்னடா இது காடு வலிக்கு அது வலிக்கணும்? எதுக்குடா அவசரமா வந்தீங்க? நீ அவசரமா வரணும்னு எவன் வந்து அவ்வளவுதான். மெதுவா வந்து தொலைய வேண்டியதானே சனியன. எங்க இருந்து தான் எனக்கு புள்ளையா வந்து தொலைஞ்சியோ? என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஓடி போயிரு. சாரி விக்டரி, என்னால தானே உனக்கு திட்டு விழுது. இப்படி அபசகுணமாயி போச்சே. தீர்த்தம் ஆடும் போதே இப்படியா? பொண்ணு ராசி சூப்பர், வீடு விளங்குன மாதிரி தான். ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ? ஓடான்றல பா. டேய், நீ சும்மாறா மாறா. பட. சார் ஏதோ தெரியாம நடந்து போச்சு. வெளிய ஐயா 10வது குடம் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. இந்த தீர்த்த திட்டம் வந்துச்சுல மாப்பிள, உட்காருங்க. ஏய் பூசாரி, வாங்கி கொடுத்துறேன். உட்காரு மாப்பிள. இப்படி மிஸ் ஆயிட்டானே. விடு அழகரு, பாத்துக்கலாம். வா போலாம். வாங்கடா. மாறா எந்திரியா, கோயிலை சுத்தி வருவோம்.
வாங்கப்பா. வாப்பா. மாப்பிள்ள போங்க வாயா. ஈஸ்வரி இப்படியே போ. சாரி விக்ட்ரி, என்னால தானே உனக்கு திட்டு விழுந்தது. உனக்கு இப்போ சந்தோஷமா இருந்திருக்குமே. சாரின்னு சொல்றேன்ல. உன் சாரியா நீயே வச்சுக்க. விக்ட்ரி, கடைசியில நீயே என்ன குளிப்பாட்டிட்டியே. ஐம் so happy. நல்லபடியா நடந்துச்சுல பண்ணிக்கு. ஆமாப்பா. மாறா, அம்மா இங்க. இந்த டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இந்தாங்க மாமா, டீ எடுத்துக்கங்க. முதல்ல நாட்டரசனுக்கு கொடுமா. அவன் தான் சாயங்காலம் டீ குடிக்கலைன்னா தலைவலி வரும்னு சரிங்க மாமா, சொல்லுவான். நீங்க பிடிங்க. இந்தாடா, எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்கடா. அப்பா, எது எப்படியோ நல்லபடியா கோயில தீர்த்தமாடி வந்தாச்சு. கல்யாண வேலையை கடகடன்னு ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்பா, இன்னைக்கு தீர்த்தம் ஆடினதை நினைச்சு நீங்க வேணா சந்தோஷப்படலாம். ஆனா எனக்கு அதுல சந்தோஷம் இல்ல. ஏம்மா அப்படி சொல்ற? எல்லாரும் தீர்த்தம் ஆடினப்ப ஒண்ணும் நடக்கல. ஆனா சரியா பொண்ணு மாப்பிளையும் தீர்த்தம் ஆட வந்தப்ப மட்டும் பானை கை தவறி கீழே விழுந்துடுச்சு. அது உங்களுக்கு எல்லாம் அபசகனமா தெரியலையா? ஏன் மனசுக்கு அது என்னமோ சரியா படல. கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்காங்க. என்ன யோசிக்கணும்னு சொல்றீங்க? கல்யாணம் வேணுமா இல்லையானுதான். அக்கா, என்னடா என்ன கத்துற? உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. சாமி சன்னதியில வச்சு தீர்த்தம் ஆடுறப்ப பானை தவறி விழுந்ததே, அது சாதாரண விஷயமா? எனக்கு என்னமோ அந்த சாமியோட அருள் இந்த கல்யாணத்துக்கு இல்லைன்னு தான் தோணுது. இன்னும் கல்யாணமே ஆகல, அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ள அவ ராசி இப்படி பல்ல இழுக்குது. இன்னும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? அக்கா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உன் மேல இருக்கிற அக்கறையில தாண்டா பேசுறேன். அக்கா, இன்னைக்கு பானை கை தவறி விழுந்தது முழுக்க முழுக்க என் மேல இருந்த தப்பு. எது சொல்றதா இருந்தாலும் என்ன குத்தம் சொல்லுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு வீணா அவங்க மேல பழி போடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கா, நாளைக்கு அவளும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போயாகணும். தேவையில்லாம ராசி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வேற எப்படி தம்பி பேச சொல்ற? நான் அடிச்சு சொல்றேன், அந்த மலர் ராசி இல்லாதவ தான். அவ மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தா இனி ஒரு வார்த்தை மலரை பத்தி தப்பா பேசாதீங்க. என்னடா அடிக்கிற மாதிரி பேசுற? அடிடா, ஈஸ்வரி. அடிச்சிருவியா? அடி. ஈஸ்வரி, என்னப்பா என்ன கத்துறீங்க? அவனை கேளுங்க. வேணாக்கா, தேவையில்லாம இங்க பஞ்சாயத்தை கூட்டாதீங்க. நான் ரொம்ப போராடி என் உசிரையே கொடுத்து எல்லார்கிட்டையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன். அத போற போக்குல கெடுத்துறாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, மலரை கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன்னு சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இந்த ஜென்மத்துல அவதான் எனக்கு வாழ்க்கை துணை. இதுல எந்த மாற்றமும் இல்லை. மாறா, நல்ல நாள் அதுவுமா ஏன்பா இப்படி அபசகுணமா பேசுற? நான் பேசலப்பா, என்ன பேச வைக்கிறாங்க. தயவு செய்து உங்க எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மலர ராசி இல்லாதவன் நினைக்க வேணாம். ஐயா மாறா. வெற்றி, ஐயா, போய் உங்க அண்ணனை சமாதானப்படுத்தி கூட்டுக்கு வாயா. சரிங்க. எங்க இருந்துதான் எங்களுக்கு அக்காவா வந்தியோ, நீ வந்தாலே ஏழ்றதான். டேய்,
யார பார்த்து என்னடா சொன்ன? டேய், ஈஸ்வரி, அவன் அப்படி பேசிட்டு போறான். யாராவது அவன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எனக்கு இது வீட்ல மரியாதையே இல்ல. நான் போறேன். நான் ஏன் வீட்டுக்கே போறேன். ஈஸ்வரி, ஐயோ, அட போட்டு விடியா. நாளைக்கு கறி குழம்பு வச்சா வாசம் பிடிச்சிக்கிட்டு தானா வீட்டுக்கு வந்துட போறா. எங்கிட்ட இருந்து தான் கழுத என் வம்சத்துல வந்து பரமிச்சோம். வாயை திறந்தாலே விஷம்தான். எனக்கு கூட இன்னைக்கு அபசகுனமா தாங்க பட்டுச்சு. வேணும்னா இன்னொரு தடவை ஜாதகத்தை பார்த்துடலாமா? ஆமா 10 தடவை ஜாதகம் பார்ப்பாங்க. இங்க பாரு, மலர் தான் இந்த வீட்டு மருமக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, புரிஞ்சுதா? அன்புக்கரசி, மலரோட ராசி நிறைஞ்சு இருக்கும். நான் சொல்றேன், கவலைப்படாத. உள்ள போ. ஐயா கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, பார்த்துக்குங்க. வாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்கப்பா. இன்னும் அம்மா மட்டும்தான் சாப்பிடல. எதுக்கு? கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னங்கிற? ஏன் சாப்பிடாம இருக்க? கோவில்ல இருந்து வந்ததுல இருந்தே அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்கப்பா. ஏன், என்னாச்சு? என்னங்கிற? மனசே சரியில்லைங்க. என்ன மனசு இல்ல? மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் இன்னைக்கு நடந்த விஷயத்த அபசகுனமா எடுத்துக்குவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அபசகுனமாவா? அப்படி என்ன நடந்துச்சு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு மாப்பிள்ளைக்கும் மலருக்கும் தீர்த்தம் ஆடுறப்போ குடம் தவிர கீழே விழுந்துச்சுல்ல, அதை தாங்க சொல்றேன். ஏய், நீ என்னடி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு கொடுக்குவ? பானை என்ன கைதேவி விழுந்துச்சு. அந்த பையன் ஓடி தட்டி விடலாம் விழுந்துச்சு. இதை போய் அவசரம் சொல்லிக்கிருக்கவ. எப்படியோ விழுந்துச்சு இல்லங்க. பேசுறது நிப்பாடு. கைதேவி விழுந்தாத்தேன் நீ சொல்ற கணக்கு. தெரியாம தட்டி விடுறதெல்லாம் நீ சொல்ற கணக்குல சேராதுமா. கண்டதை எப்படி நினைச்சுக்காம தைரியமா இரு. இல்லங்க, மாப்பிள்ளை வீட்டுல நான் தான் சொல்றேன் இல்ல, அப்படிலாம் ஒன்று கிடையாது. சும்மா ஏதாச்சும் வாழ்க்கைக்காத. நானும் அப்படி நினைக்கல, அவங்களும் அப்படி நினைக்கிற ஆளும் இல்லை. போதுமா? எந்திரிச்சு போய் சாப்பிடு, இல்ல உள்ள வந்து படு. வீணா நீ கவலைப்பட்டு அதை எங்களுக்கு பூரா பறைய விட்டு இருக்காத. அப்படித்தான் சொல்லுவேன். சும்மா அதை பார்த்து பேசிக்கிட்டு. மா, சாப்பிடுமா. குழம்பு சூடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம், நீயும் சீக்கிரமா போய் படு. மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் இன்னைக்கு நடந்த விஷயத்த அபசகுனமா எடுத்துக்குவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சாமி சன்னதியில வச்சு தீர்த்தம் ஆடுறப்ப பானை தவறி விழுந்ததே, அது சாதாரண விஷயமா? எனக்கு என்னமோ அந்த சாமியோட அருள் இந்த கல்யாணத்துக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஹலோ, மலர் பேசுறேன். இந்த நேரத்தில் நீ தான் கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? சொல்லுங்க மனைவி, என்ன விஷயம்? நானே ரொம்ப அப்செட்ல இருக்கேன். அப்செட்டா? இருக்கக்கூடாது. ஏன் என் செல்லம் அப்செட் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? ஏன், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? மாறா, பானை தவறி விழுந்ததே, அதை பத்தி உங்க வீட்ல எதுவும் பேசலையா? அபசகுணமா நடந்துருச்சு, பொண்ணுக்கு என்ன ராசியோன்னு யாரும் எதுவும் சொல்லலையா? ஏய், என்ன லூசா நீ? அபசகுணம் ராசி அது இதுன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்க. உங்க வீட்ல பேசினாங்களா இல்லையா? எங்க வீட்ல எதுவும் பேசல, போதுமா? நிஜமா? எங்க வீட்ல அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எனக்காக சொல்றீங்களா? ஏய் லூசு, இங்க நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
தேவையில்லாம நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா பானையை தட்டி விட்டதுக்கு என் தம்பி வெற்றியை தான் எல்லாரும் குத்தம் சொல்லி செம டோஸ் விட்டாங்க. ஏங்க அவர் அப்படி ஓடி வந்தாரு தெரியலையே. இன்னைக்கும் பாருங்க, அவரால தான் பிரச்சனையே. அவர் ஏங்க இப்படி இருக்காரு? மலரு, அவரை பார்த்தாலே எனக்கு ஏதோ வில்லனை பாக்குற மாதிரி தலை வலியா இருக்கு. நம்ம விஷயத்துல கலகம் மூட்டுறதே அவர்தான். இனிமே நாம இருக்கிற இடத்துக்கு அவரை வர சொல்லாதீங்க ப்ளீஸ். மலரு, நீ ஏன் அப்படி நினைக்கிற? உண்மையை சொல்லணும்னா அவன் கலகம் பண்ணான் தான். ஆனா நாரதர் கலகம் நன்மையில முடியும்னு சொல்ற மாதிரி அவன் பண்ண கலகங்கள் தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கு. அதனால அவனை பார்த்து நீ பயப்படாத. அவன் எது பண்ணாலும் கடைசி அது நல்லபடியா தான் முடியும். நீங்க தான் உங்க தம்பியை மெச்சுக்கணும். நிஜமாவே உங்க வீட்டுல எதுவும் சொல்லலையா? இல்ல இல்ல இல்ல, என் மேல சத்தியம். போதுமா? கண்டதை யோசிக்காம நிம்மதியா தூங்கு. நல்லதே நடக்கும். ஓகே, குட் நைட். குட் நைட். கடைசி நேரத்துல இப்படி தப்பிச்சுட்டானே அழகரு. ஒரு நொடி அந்த வெற்றி கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்நேரம் மாறம் உரு தெரியாம கண்ணு முடியெல்லாம் உருகி போயிருப்பாயா. அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வம் துணையா நிக்குதியா, அதான் ஏதோ தப்பிச்சுட்டே இருக்கான். துணையா நிக்கிற தெய்வம் இன்னும் எத்தனை நாள் கூட நிக்குது நானும் பாக்குறேன்டா. இனி எங்க அவங்க இனி என்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சி நாம திட்டம் போட்டு அந்த மாறனை ஒழிக்கிறதுக்குள்ள அவன் மலர் கழுத்துல தாலி கட்டிடுவேன். எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப தாமதமா போறோம்னு தோணுதியா. சுதாரிச்சு கலகரு, எனக்கு தோணுதே சொல்லிட்டேன். ஆமாண்டா, நாம ஒன்னா செய்யறதுக்குள்ள நாளும் கடந்துட்டே இருக்கு. விட்டா முகூர்த்த நேரமே வந்துடும். இனிமே நம்ம தாமதிக்க கூடாது. நான் கொஞ்சம் இந்த ஆட்டைய வேற மாதிரி ஆடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. வேற மாதிரினா? ஆட்டு மந்தைய போட்டு தள்ளணும்னா பட்டிக்குள்ளேயே ஆடோட ஆடா கலக்கணுமாப்ல. ஒன்னொன்னா அப்புறம் போட்டு தள்ளணும். அதை விட்டுட்டு வெளியே இருந்தோம்னு வெய்ய வேலைக்கே ஆகாது. இப்ப நான் தொழுவத்தை விட்டு வெளியே தனியா நிக்கிற ஆடுறா. அதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மறுபடியும் நான் என் மாமனோட உறவாகணும். என் மாமன் வீட்டுக்குள்ள போகணும். அப்பதான் கூடவே இருந்து அவங்கள மொத்தமா கழுத்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாறனை போட்டு தள்ளுறது நம்மளோட கடைசி ஆயுதமா இருக்கணும்டா. அதுக்கு முன்னாடி மலரை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு யோசிக்க போறேன். மலரை எனக்கு பரிசம் போட்டிருக்குன்னு தெரிஞ்சும் என் மாமன் அவளை அந்த மாறனுக்கு மறுபரிசம் போட்டான்ல, அவன் நேர்மையா யோசிக்காதப்போ நான் மட்டும் எதுக்குடா நேர்மையா இருக்கணும்? மலருக்கு தாலியை கட்டிட்டு அவளுக்கு புருஷனா வாழலாம்னு யோசிச்சேன். ஆனா அவ கூட புருஷனா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் என் கைக்கு தாலி கட்டிக்கும்னா அதை செய்ய நான் தயங்க மாட்டேன்டா. மா மா என்ன அழகுரு? இங்க வாமா. இதா வரேன். என்ன அழகுரு? நாளைக்கு காலையில உன் தம்பி வீட்டுக்கு போறோம். எதுக்கியா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஏதாவது பேசி என்ன உன் தம்பி கிட்ட சமாதானம் பேசி வைக்கிற. டேய், என்னையா பேசுற? ஏண்டா, உனக்கு என்ன கோட்டை கிட்டி பிடிச்சிருக்கான்னு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவனுக்கு சாபம் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னடா சமாதானம் பண்ணி வைன்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்க? பாரு, நான் செத்தாலும் சாவேனை தவிர அவன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன். மா, சும்மா வீம்பா பேசி வெட்டி வியாக்கணம் பண்ணிட்டு இருக்காத. நாம இப்படி முறுக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதுல 10,000 விஷயம் இருக்கும். ஏதாவது பேசி என்ன உன் தம்பி கிட்ட சேர்த்து வை. இந்த கல்யாண வேலை எல்லாம் அழகரே முன்ன இருந்து பாப்பான்னு சொல்லு. உன் தம்பி என்ன மறுபடியும் நம்பட்டும். அதுக்கப்புறம் என் ஆட்டையை நான் அடிக்கிறேன். சொல்றது புரிஞ்சுல? பாரு அழகரே, மறுபடியும் எனக்கு அவன் கூட உறவாடுறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. என்னமோ நீ சொல்றியன்னு சம்மதிக்கிறேன், அம்பிட்டுதான். மலரே, எனக்கு தாண்டி